தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. டெஸ்டிங்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. டெவலப் பண்ணிட்டேன். ஏப்பா டெவலப் பண்ணாதானே டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட சண்டை போகிறது எனக்கு புரியுதுங்க. சார் நிறைய பேர் வந்து கிளாஸ்லையும் கேட்டுருந்தீங்க, அண்ணா டெவலப்மெண்ட் பற்றி சொல்லவே இல்லைன்ட்டு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. சரி, இப்போ இந்த சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சேரை தயாரிக்கிறதுனா முதல்ல வந்து இந்த சீட்டு, இந்த பேக்குங்க, இதெல்லாமே தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு சேராக உருவாகும். கரெக்டா? அதே மாதிரி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மாடியூல் இருக்குங்க. எப்படி? அதாவது கிளைண்ட் இருப்பாங்க, சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணும், ஏப்பா எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும் சார். சார் ஒரு டாக்குமெண்ட், சார் இதுதான் சார் நீங்கள் கேட்ட ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ ரெக்குயர்மெண்ட்டை முதல்ல கேதர் பண்ணணும். பண்ண பின்னாடி அதுக்கான டிசைன், சார் பாருங்கள் சார் லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்க போது சார், இந்த கலர் இந்த பேக்ரவுண்டாக இருக்க போது சார், டிசைன் பண்ணணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பேஜை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகணும். டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட்டை கேதர் பண்ணி டிசைன் பண்ணி டெவலப்பும் பண்ணிட்டேன். டெவலப் பண்ணால் மட்டும் போதுமா? அது ஒழுங்காக வேலை செய்ய டெஸ்ட் பண்ணலையா? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ண பின்னாடி வந்து கிளைண்ட் சார் முடிச்சா சார் டிப்ளாய் பண்ணுற. டிப்ளாய் பண்ணால் அவனுக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும், அதை மாற்றி கொடுக்குற மெயின்டெனன்ஸுங்க. இதைத்தான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாம இன்னைக்கு அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நான் சின்ன பையனா ஹெச்எல் டெக்னாலஜி ஒர்க் பண்ணும்போது வாட்டர்ஃபால் மாடல்ன்ற ப்ராஜெக்ட் டிசைன் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ப்ராஜெக்ட் பண்ணால் வாட்டர்ஃபால் மாடல். இப்போ வந்து அஜைல் மெத்தடாலஜி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. வாட்டர்ஃபால் மாடல்லாம் என்ன சார்? 10 மாடியூல் உங்களுக்கு வேணுமா சார்? 10 மாடியூலும் வந்து ரெக்கமெண்ட் கேதர் பண்ணி 10 மாடியூலும் டிசைன் பண்ணி நான் அமெரிக்கனுக்கு ஒரு பெல்லா அப்படின்னு ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் ஹெச்எல் டெக்னாலஜி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ 10 மாடியூலையுமே நாங்கள் ரெக்கமெண்ட் கேதர் பண்ணி 10 டிசைன் பண்ணி 10 கோடு பண்ணி 10 டெஸ்ட் பண்ணி 10 டிப்ளாய் பண்ணோம். இது அந்த காலத்து மாடல். இப்போ அப்படி கிடையாது. ஒரு மாடியூலை எடு, டெவலப் பண்ணு, ஸோ ரெக்கமெண்ட் கேதர் பண்ணு, டிசைன் பண்ணு, டெவலப் பண்ணு, கோடு பண்ணிட்டு கொடுத்துரு. 2வது மாடியூலுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணு, 3வது மாடியூலுக்கு அப்படியே கண்டினியூ. இது அஜைல் மெத்தடாலஜி. இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிறது அஜைல் மெத்தடாலஜி தான். ஸோ வாட்டர்ஃபால் மாடல்லாம் என்ன, அஜைல் மெத்தடாலஜி என்ன, இதை வச்சு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்கன்றது தான் இன்னைக்கான செஷனுங்க. நம்மளோட 3 to 4. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட் இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக கேட்கணும். அதுக்காக காத்துட்டு இருப்பேங்க. கண்டிப்பாக நம்மளோட செஷனை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. நன்றி.